நண்பர்களே, நைட்டு ஃபுல்லாக யானையை விரட்டி விட்டாங்க. ஸோ நம்ம நைட்டு வந்து யானையை பார்க்க தான் முடிஞ்சுது. ஸோ அதனால் அது எந்த அளவுக்கு சேதம் ஏற்படுத்தியிருக்கு அதை பார்க்கலாம் அப்படின்னு காலையில் நம்ம கிளம்புனா நம்ம கூடயே நம்மளும் கிளம்பிட்டார். ஸோ நானும் வருவேன் அடம் பிடிச்சிது. ஓகே, பன்னியினுடைய ஸ்மெல்லை எடுத்து பன்னி எங்கே வந்தாலும் மோப்பம் கண்டுபிடிச்சி அலாட் பண்ணோம். சரி, யானையினுடைய அந்த ஸ்மெல்லையும் அது மோப்பம் எடுக்கட்டும் அப்படின்னு நம்ம கூப்பிட்டு போனோம். அந்தளவுக்கு ஒன்றும் அதுக்கு வித்தியாசம் தெரியல. ஏன்னா நாட்டு நாய்களை சில நேரம் வந்து யானை வந்ததுன்னா அந்த குலைக்கும். நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா நாய்க்கு எதுவுமே ஸ்மெல் அடிக்கல. ஸோ யானை எப்படி வருது, யானை எப்படி நாட்டு நாய்கள் கண்டுபிடிக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரில. சரி, நம்ம நாயும் ஜெர்மன் ஷெப்பர்டும் வந்து யானையினுடைய ஸ்மெல்லை வந்து மோப்பம் எடுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்மளும் கூட கூப்பிட்டு போனோம். ஸோ யானை காலடி தடத்தை பாருங்கள், எந்த சைஸில் இருக்குது. ஸோ அது போன வழித்தடம் இதுதான். கம்பி வேடியெல்லாம் அசால்ட்டாக நெரிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த காம்பவுண்ட் வாலில் சுற்றி ஒரு 10 தூணை உடச்சி போட்டு பொழுதன்னைக்கும் இங்கே வந்து அந்த தென்னை ஓலை சின்ன இது எல்லாமே சாப்பிட்டு போயிருக்கு. அதே போல் இங்கே பென்சிங் போட்டு வச்சுருந்தாங்க. சோறு பலகை எப்படி ஓட்டை போட்டு வச்சுருக்கு பாருங்கள் யானை. இதெல்லாம் அது ஏமாத்திரம் லைட்டாக தட்டினாலே பொத்துன்னு விழுந்துருது. சரி அப்படின்னு இதெல்லாம் வந்த இடம். நம்மளால் வந்து மோப்பம் எடுத்து பார்க்குது. எதுவும் அதுக்கு பிடிப்படுதான்னு தெரியல. ஸோ எல்லாம் அதுக்கும் ஓரளவு விஷயம் தெரியணுமே, என்ன ஏது இந்த இடங்களில் என்னென்ன நடமாடுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் அதையும் நம்ம கையோட கூப்பிட்டு போனோம்.